அனைவருக்கும் நட்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நட்புலரி. 9th செமஸ்டர் இன்சூரன்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, யாரோ மியூட் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் சத்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவங்க திருவாரூரை சேர்ந்தவங்க. ஜேசி நாய்ஸ் திருப்பி கேட்குது, யாருன்னு தெரில. பாஸ்கரன் சார், நீங்கள் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். ஆமாம் சார், எல்லாருமே மியூட் பண்ணுங்க. நான் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வித்ரா நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். இவர் திருவாரூரை சேர்ந்தவங்க. ஜேசி அமைப்பு உறுப்பினர். இவங்க ஸ்டில் அன்மியூட் பண்ணிகிட்டே இருக்கீங்க பாஸ்கரன் சார். நீங்கள் மியூட் பண்ணுறேன், நீங்கள் அன்மியூட் பண்ணுறீங்க. ஆமாம் சார், உங்கள் நாய்ஸ் கேட்குது சார். தேங்க்யூ சார். ஜேசி திருவாரூர் ஜேசி ராயல் அமைப்பின் உறுப்பினர் இவங்க. ஜேசி இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர் இவங்க. தொடர்ந்து பயிற்சித் துறையில் பயணிக்க ஆரம்பித்த ஒரு இளம் பயிற்றுனர் இவங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஜேசிஆர் பவித்ரா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். Okay. A very good morning to all. First of all, thank you for giving me this opportunity. My name is Pavitra. I am from JCI Thiruvarur Royal. நான் JCI ட்ரைனராக இருக்க ஜோன் ட்ரைனர் முடிச்சிருக்கேன். அதோட ஃப்ரீலான்ஸர் பியூட்டிஷியனாகவும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட ஒரு பியூட்டிஷியன் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த ஃபாஸ்ட் க்ரோவிங் வேர்ல்டுல ஒரு இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்கிற காலத்துல நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம இன்னைக்கோட டாபிக் பாத்தீங்கன்னா தரம் நிரந்தரம். குவாலிட்டிங்கிறதுதான் மக்கள் எல்லாருமே எப்பவுமே ஒரு விரும்புற விஷயமா இருந்துச்சு. அது எந்த காலமா இருக்கட்டும் சரி, ஸ்டார்டிங்ல இருந்து சரி இப்போ வரைக்குமே சரி, எல்லா மக்களுக்குமே எந்த ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு சர்வீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பிராண்டை நம்மளாலையும் உருவாக்குறதா இருக்கட்டும், நம்ம ஒரு பிராண்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றோம், இல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லா இடத்துலயுமே முதல்ல கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளோட குவாலிட்டியா இருக்குமா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. இப்ப இருக்கிற காலத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கலாம். நிறைய ஷார்ட்கட் இருக்கலாம். நியூவான திங்ஸ் நிறைய மாறிட்டே இருக்கலாம். வேர்ல்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. மனுஷங்களோட எண்ணங்களுமே நிறைய சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட தேவைகளுமே நிறைய சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற இந்த வேர்ல்ட்ல சேஞ்ச் ஆகாம எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுதான் குவாலிட்டி. இந்த குவாலிட்டியை பாத்தீங்கன்னா குவாலிட்டி இஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு குவான்டிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு விஷயமே கிடையாது. ஒரு சின்ன பொருள் இருக்கு, அது நிறைய கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ணாலுமே அது அவங்களுக்கு தேவையில்லை. இப்ப நம்ம ஒரு ஃப்ரீயா ஒரு ப்ராடக்ட்டுமே கொடுக்குறோம் அப்படின்னா, இல்ல இலவசமா ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறோம்னாலுமே அதோட குவாலிட்டி சரியில்லைன்னா மக்கள் யாருமே அதை ஃப்ரீயா கூட வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதோட ஃப்ரீயா கொடுக்குறப்பயுமே அதை வாங்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்ப குவாலிட்டி எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஒரு ப்ராடக்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ற திங்ஸா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற பிளேஸ்ல, ரிலேஷன்ஷிப்ல எல்லா இடத்துலயுமே குவாலிட்டிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாலுமே அதுல குவாலிட்டி தான் கேட்பாங்க. இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ்ல நம்ம ஒர்க் பண்றதுனாலுமே நீ என்ன குவாலிட்டியா ஒர்க் பண்ற, எந்த விதத்துல ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ற அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவு வேகமா ஒர்க் பண்றீங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி என்ன, அந்த பொருட்கள் கரெக்டா பண்ணுமா அப்படிங்கறத பார்ப்பாங்களே தவிர, நீங்க வேகமா பண்றீங்க, இல்ல நிறைய ஒர்க் பண்றீங்க, நிறைய டைம் பண்றீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஒர்க்ல எவ்வளவு குவாலிட்டியை கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியம். அதே மாதிரிதான் ப்ராடக்ட்டையுமே எவ்வளவு ஒரு கம்மி ரேட்ல நீங்க ப்ராடக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த ரேட் வித்தியாசத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. இல்ல நிறைய குவான்டிட்டி குடுக்குறீங்கன்னாலும் அதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது குவாலிட்டி மட்டும்தான். ஸோ அதே மாதிரிதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்லயுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மள சுத்தி நம்ம உருவாக்குற ஒரு சொசைட்டியா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்மளோட குவாலிட்டி, நம்ம எந்த விதத்துல ஒரு தரமான பர்சனா இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. இல்ல நீங்க அவங்களுக்கு நேரா எவ்வளவோ வார்த்தைகள் பேசலாம், இல்ல நிறைய கம்யூனிகேஷன் அவங்க கூட வச்சுக்கிட்டாலுமே அவங்கள்ட்ட நீங்க செலவு பண்ற நேரத்தை எவ்வளவு குவாலிட்டியா அவங்களுக்கு குடுக்குறீங்க. ஒரு விஷயம் சொன்னாலும் அதுல என்ன ஒரு தரமான வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அதேதான் ரிலேஷன்ஷிப்லயுமே என்னதான் கேக்குறாங்க, குவாலிட்டி தான் உங்கள்ட்ட கேக்குறாங்க. நீங்க முன்னாடி ஒரு விதமா நடந்துட்டு பின்னாடி வேற விதமா நடந்துக்கிறப்போ என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நேர்ல நல்லா பழகுனாலுமே பின்னாடி அவங்க உங்களை பத்தி வேற மாதிரிதான் சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம ரிலேஷன்ஷிப்லயுமா இருக்கட்டும், இல்ல நம்ம செல்ஃப் இன்னர் குவாலிட்டிஸுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த சார் சொல்லியிருந்தாங்க, இந்த மந்த் ஃபுல்லாவே தரம் குவாலிட்டி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ப்ராடக்ட பத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி. அது இப்ப ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல ஒரு இண்டஸ்ட்ரிய பத்தி இருக்கட்டும், ஒரு கம்பெனி பிராண்ட பத்தி இருக்கட்டும், இல்ல ஒரு செல்ஃப பத்தி இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே குவாலிட்டிங்கிறது ஒரு முக்கியம். இப்ப நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம என்ன யோசிக்கிறோம், மக்கள் என்ன விரும்புறாங்க, குவாலிட்டியை தான் விரும்புறாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயோ அவங்க என்ன விரும்புறாங்கனாலும் குவாலிட்டி தான் விரும்புறாங்க. சோ அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், குவாலிட்டி தான் முக்கியங்கிறப்போ நம்ம குவாலிட்டியான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த குவாலிட்டியான விஷயத்த குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. நம்மளோட மைண்ட் செட் அப்ப என்ன, எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை, குவாலிட்டி தான் தேவை. அதை நம்ம குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணணும். சோ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் செகண்டரி தான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி கொடுக்கறதோ இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ்ல குவாலிட்டி கொடுக்கறதோ செகண்டரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு ஒரு குவாலிட்டியான பர்சன், நம்மள்ட்ட என்னென்ன குவாலிட்டி இருக்கு அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ரீ ஓகே இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு கேஷியர் எடுத்துக்கோங்க. அந்த கேஷியர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, நமக்கு அங்க டோக்கன் கொடுப்பாங்க, இல்ல அங்க வர கஸ்டமர்ட்ட அவங்க ரிலேட்டபிளா இருப்பாங்க. பட் அந்த ஒர்க் பண்ற ஏரியால அந்த கேஷியர்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள், அவங்க நமக்கு எந்த விதத்துல நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அங்க போகணும்னு அவங்க என்ன மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர்ல நம்மள்ட்ட பேசுறாங்க அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒர்க் விஷயத்துல இந்த குவாலிட்டிங்கிறப்போ நம்ம இது செய்யற விஷயத்துல எவ்வளவு ஈடுபாடா செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க இப்போ ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா அதுல எவ்வளவு உங்களால முடிஞ்ச எவ்வளவு ஈடுபாடையும் நீங்க செலுத்தணும். ஏன்னா குவாலிட்டிங்கிறது நார்மலா இப்போ உங்க பேரை நீங்க அதுல ஈடுபடுத்துற மாதிரி செய்யணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்குன்னு அதுல ஒரு நேம் இருக்கு, நம்ம பேர்ல தான் அந்த ஒர்க் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப செய்யறதுதான் ஸ்டார்டிங்ல முதல் கோணம் என்ன சொல்லுவாங்க, முற்றிலும் கோணம்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து தொடர்ந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். நியூவா புதுசு புதுசா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல பண்ணும் போதே ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம அதை அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே ஒரு ஒர்க் ஏரியா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே அந்த இடத்துல ஒரு குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க பண்ற விஷயத்த கரெக்டான விஷயமா தேர்ந்தெடுக்கணும். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கான டைமிங் நீங்க கரெக்டா கொடுக்குறீங்களா அப்படின்றத பாக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க உங்களோட அட்டென்ஷனை கொடுக்குறீங்க, எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம்.
எல்லாருமே வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத மறந்துடுவாங்க. அத வந்து எப்படி பண்ணீங்கன்றது தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. சோ அதனால என்ன பண்ணணும் நம்ம, நம்ம பண்ற விஷயத்துல கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போடணும். ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுக்குமே கொஞ்சம் டைம் நம்ம குடுத்தோம்னா, அந்த விஷயம் வந்து பெரிய விஷயமா மாறும். ஆ ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்க ஸ்கூல்ல வாலிபால் டீம்ல வந்து நான் ஸ்கூல் டைம்ல இருந்தேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வீஸ் கேம்ல வந்து சர்வீஸ் போடுவாங்க. சர்வீஸ்ங்கிறது பால் வந்து இங்கேருந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அந்த மாரி பண்றது வந்து நம்ம சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் வந்து போடுற பெர்சன் எல்லாருமே ஆப்போனன்ட் டீம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா, எந்த மாதிரி அவங்க சர்வீஸ் போடுறாங்க, பால் எந்த மாதிரி வருது, நம்ம என்ன மாரி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பேர் பண்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்படி அந்த சர்வீஸ் போடுறப்ப பால் இங்கேருந்து போறப்பயே அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. எந்த ஆங்கிள்ல வருது, நம்ம எப்படி இது பண்ணலாம், பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாரி. ஆ நார்மலா நம்ம பால் போடுறப்போ பால் வந்து ஹைட்டா போயிடும். ஹைட்டா போறப்ப தெரியும் நெட்ட தாண்டி அவங்களுக்கு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இதே இன்னொரு பால் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லோவா போட்டோம்னா பால் வந்து நெட்ட தாண்டாது. முன்னாடியே விழுந்துடும். ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணிருவாங்க, பால் வரலன்னு வந்து நமக்கு மைனஸ் பாயிண்ட் அந்த மாரி ஆயிடும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பால் போடுறப்ப மேலயும் போகாம, கீழயும் போகாம கரெக்ட்டா அந்த நெட்ட ஒட்டுன மாரியே போகும். அந்த மாரி ஒரு சர்வீஸ் நம்ம போடும்போது, எல்லாருமே வந்து நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கோச்சா இருக்கட்டும் வந்து திரும்பி நம்ம வரும்போது, "சூப்பர், சூப்பர் அதே மாரி சர்வீஸ போடு" அப்படின்னுவாங்க. வெளியில இருக்கவங்களுமே நம்ம டீம் ஆளா இருக்கட்டும், இல்ல பார்க்குற ஆடியன்ஸா இருக்கட்டும், அந்த மாரி சர்வீஸ தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த மாரி சர்வீஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற விஷயத்துல கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா போடுறோம். அந்த கொஞ்சமான ஒரு எஃபெக்ட் கொஞ்சம் டைம் அதிகமா குடுக்குற நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வொர்க் வந்து நல்லபடியா போது. அப்போ நம்மளோட வொர்க்கா இருக்கட்டும், நம்மளோட செய்யற செயலா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான விஷயமா தெரியுது. அப்படி குவாலிட்டியா இருக்கப்ப அவங்க நம்ம என்ன பண்றாங்கனால அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்படி நம்ம செய்யும்போது, அப்ப வந்து அவங்க எல்லாம் எனக்கு கிளாப் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கு. அத அவங்க நமக்கு அப்ரிஷியேட் பண்றாங்க, நம்மள பெருமைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், ஓகே நமக்கு நல்லா இருக்கு. நமக்கு ஒரு நல்ல குட் ஃபீலிங் வருது. அப்ப நம்ம இத திரும்பி திரும்பி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாட் வருது. சோ அதே மாரிதான். இப்ப எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆ சர்வீஸ் பண்றீங்க, இல்ல வொர்க் பண்ற ஏரியால இருக்கீங்க அப்டின்னாலும் சரி, இல்ல நீங்க உங்க சுத்தி இருக்க சரவுண்டிங் ரிலேஷன்ஷிப்லயுமே சரி, எல்லார்ட்டயுமே நீங்க பண்ற ஒரு விஷயத்துல நம்மளோட பேர் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சோ நம்ம கவனமா பண்ணணும். அதுல ஒரு குவாலிட்டி இருக்கணும் நமக்கு. அதனால ஒரு ஒரு குட் விஷயம் நம்ம பண்ற ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்டிங்கிற ஒரு தாட்டோட நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நம்ம பேர் அதுல இருக்குன்ற ஒரு ஞாபகத்த வச்சுக்கிட்டு, நீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எஃபோர்ட் குடுக்கணும். அதே மாரி அந்த விஷயத்த கவனமா பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபுல்லா டைம் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கொஞ்சம் 1 நிமிஷம் யோசிச்சாலே போதும். இந்த விஷயம் வந்து நமக்கு லா லாஸ்ட் வரையும் இந்த விஷயம் நம்ம பண்ண போறது நீடிக்க போறதா? இல்ல பாதியிலே இது வந்து போயிடுமா? இந்த விஷயத்துக்கு நமக்கு மரியாதையும், மதிப்பும் கிடைக்குதா? அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிச்சாலே போதும். நம்ம பண்ற விஷயம் குட் அண்ட் குவாலிட்டியா மாறிடும். ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த விஷயம் நம்ம பண்ணணுமா? இல்ல இந்த விஷயத்த இதோட ஸ்டாப் பண்ணலாமா? இன்னும் நம்ம இதோட போலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுமே நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா, குவாலிட்டியான விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி அந்த லேர்ன் பண்ற விஷயத்துல வந்து நம்ம முன்னேறிக்கிட்டே போணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜே லேர்ன் பண்றோம், இல்ல ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாமையும், அந்த லேர்ன் பண்ற லாங்குவேஜயுமே வந்து நம்ம இந்த எக்ஸாம்க்காக மட்டும் தான் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இத லைஃப் லாங் வந்து நம்ம நமக்கு தேவையாக போகுது. அப்போ நம்ம இன்னும் அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு குவாலிட்டியான விஷயமா மாறிடும். குவாலிட்டியான விஷயமா மாறணுங்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய எஃபோர்ட் போடணும்னு இல்ல. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. ஒரு சின்ன வந்து முயற்சி, சின்ன அதிகமான கூடுதல் நம்ம செய்யற வேலையில பண்ணாலே என்ன ஆகும்? ஆ குவாலிட்டி வந்து அதிகமாயிடும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ம் குவாலிட்டியா இப்போ வந்து நம்ம ஆப்பிள் ஸ்டோர் வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆப்பிள் நிறுவனத்துல எப்படி எத வந்து முக்கியத்துவமா வந்து அந்த பிராண்ட் இது பண்ணி எப்படி இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியிலே டாப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மூல காரணமே வந்து குவாலிட்டி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ இப்போ ஒரு இப்போ நம்ம டேபிள் ஒண்ணு செய்றோம். ஒரு மரப்பலகையில ஒரு டேபிள் ஒண்ணு செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பின்புறத்த நம்ம பார்க்க மாட்டோம். பின்புறம் எப்படி செவுத்தோட ஒட்டி தான் ஒரு டேபிள வைக்க போறோம்.
பட் முன்புறத்துல உள்ளதை மட்டும்தான் நம்ம பாக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம அழகா வச்சுட்டோம்னா அந்த ப்ராடக்ட வந்து வாங்குறவங்க வந்து ரிப்பீட்டடா வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. நம்ம மின்புறமோ பின்புறமோ நம்ம செய்யற ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா கொடுத்தா மட்டும்தான், அதுல உள்ள இருக்கிற இன்டீரியர் ஒர்க் எல்லாம் நம்ம கரெக்டா பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளைக்கு வரும். வாங்குன இடத்துக்கே வந்து திரும்பியும் வாங்குவாங்க. அதேதான் நம்ம வந்து ஆப்பிள் கம்பெனி அவங்களுமே வந்து ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அவங்க வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு நம்ம வாங்க போறது கிடையாது. அதை மட்டுமே நாங்க கொடுத்தா எங்களோட கம்பெனி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. நாங்க உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்த கொடுத்துருவோம். அந்த குவாலிட்டியை மக்கள் எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ல தான் அவங்களுக்கு வந்து நம்ம உலகம் ஒரு விஷயத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய அவங்க வாங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு மெயினா ஒரு பொருள் தேவைப்படுது. அதுதான் குவாலிட்டி. எப்படி முன்னாடிலாம் வந்து பண்ட மாற்று முறையில வந்து நமக்கு ஒரு நம்ம அரிசி குடுத்தா நமக்கு வேற ஒண்ணு குடுப்பாங்க. அந்த மாரி வந்து பண்ட மாற்று முறையில இருந்தது. அது போக தான் நமக்கு மணி வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாரி தான் இப்ப என்னன்னா, உங்களுக்கு நம்பிக்கை வேணுமா? நீங்க ஒரு குட் குவாலிட்டியான ப்ராடக்ட், குட் குவாலிட்டியான சர்வீஸே குடுங்க. நாங்க உங்களுக்கு கண்டிப்பா எங்களோட நம்பிக்கைய தரோங்கிற மாரி தான் வந்து இப்போ வேர்ல்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப ஒரு ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு சக்சஸுக்கு போணும் அப்படி இல்ல ஒருத்தவங்களோட ட்ரஸ்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினா ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அதை பாத்தீங்கன்னா குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம உலகத்திலேயே வந்து நிறைய கடல் தண்ணிகள் தான் வந்து அதிகமா இருக்கு. கடல் நீர் அப்படிதான். நம்ம குடிக்கிற வாட்டர் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கோ இல்ல நம்ம எடுத்துக்கிறதோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தண்ணீர் தான். அது வந்து கம்மியான பெர்சன்டேஜ் தான் இருக்கு. நம்மளோட கடல் தண்ணி மாதிரி இல்லாம இந்த குடிக்கிற நீர் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் வந்து நம்ம நிறைய குவான்டிட்டில இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. கொஞ்சமா இருந்தாலுமே அது எப்படி இருக்கணும்? குவாலிட்டியா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் இது. அடுத்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து உங்க லைஃப்ல எல்லாருமே ஸ்கூல், காலேஜஸ் இல்ல ஒரு விஷயத்த ஒரு ஒர்க்ல இருந்து கத்துக்கிட்டு வந்த இடத்துல இருந்து தான் வந்திருப்பீங்க. சோ நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு உங்களுக்காக வந்து அவங்க ஒரு டீச்சர் வந்து நான் வந்து கத்துக் கொடுக்கணும். உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல சர்வீஸ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்த டீச்சரை வந்து நீங்க யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா சொல்லலாம். அம்மா எனக்கு வந்து கணபதினு ஒரு ஆசிரியர் வந்தாருமா. சைக்கிள்ல 15 கிலோமீட்டருக்கு அந்தண்ட இருந்து வருவாரு. வர்றப்பவே கையில ஒரு பெரம்போட தான் வருவாரு. அடிச்சுதான் பேசுவாரு. ஆனா 4 நாளைக்கு அடிச்சவரு ஒரு நாளைக்கே ஒரு அப்ரிஷியேட் பண்ணி பேசுறப்ப உலகத்திலேயே மிதக்கிற மாதிரி இருக்கும். நம்மள இவர் ஐயோ அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இன்னைக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு உலகத்துல அப்படியே மேல மிதக்கிற மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் அதை பத்தி ரொம்ப பேசுவோம். அடிச்சதையும் பேசுவோம். ஆனா அதை விட அதிகமா இதை பத்தி பேசுவோம்மா. அவரு வந்து ரொம்ப தூரம் வந்து டெய்லி வந்து வருவாரு. ஆனா ரொம்ப அன்பான வாத்தியாருமா. அவர் இன்னும் நினைக்கிறோம் 50, 30, 40, 50 வருஷத்துக்கு அப்புறம். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார் ஷேர் பண்ணதுக்கு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்கு நம்பிக்கையான உண்மையான ஒரு ஃப்ரெண்ட நீங்க வந்து சின்ன வயசா இருக்கலாம், இப்ப நீங்க பேசாம இருக்கலாம், அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் பாஸ்கரன், திருவாரூர். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸினுடைய லிஸ்ட் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அப்புறம் வந்து வணிகம் பெரிய பருவம், ஜேசிஐ பருவம், அந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் நண்பர்கள் வந்து இப்பயும் இருக்காங்க. பள்ளி நண்பர்கள் இன்னும் எங்களோட தொடர்புலதான் இருக்கிறாங்க. அவரோட சமீபத்துல கூட படிச்ச கிளாஸ்மேட் ஒருத்தர் தவறிட்டாரு. ஸோ அதுக்கு குரூப்ல எல்லாருமே ஒரு அஞ்சலி செலுத்தி அவருக்கு இது பண்ணோம். அவர் இந்த பள்ளித்தோட்டர் வந்து அரக்கோணத்துல சாதித்தவர். அவரு எல்லாமே எங்களுடைய சம வயது உள்ளவங்க தான். இன்னும் நாங்க இந்த நட்பை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கிறோம். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை அலுமினி மீட்டிங் போட்டு நாங்க மீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஜேசிஐலையும் ஜேசிஐ அலுமினி கிளப்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பழைய ஜேசிக்கள் சாப்டர் விட்டு விலகி போனவங்க எல்லாருமா ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சு அந்த நட்பும் இப்போ தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ நட்பு என்பதுதான் வந்து ஒரு மனிதனுடைய ஆக்கமும் ஊக்கமும்
நம்மளுடைய இயக்கத்தை வந்து ஊக்கப்படுத்துற ஒரு இது நட்பு தான். இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து செஞ்ச ஒர்க்லயோ இல்ல உங்களுக்கு பிடித்தமானவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் யாராவது உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் யாராவதுமே வச்சிருக்கீங்களா? அது எப்ப கொடுத்ததா வேணா இருக்கலாம். Anybody? ஓகே, சூப்பர், பரவாயில்ல. 2000 நான் சொல்ல விரும்புறேன். சார் சொல்லுங்க. என் பேர் பிருத்திவிராஜன் ஃப்ரம் சென்னை. ஆக்சுவலி நான் காலேஜ் முதல்ல ஜாயின் பண்ண போகும்போது எனக்கு 12th கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் போய் பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்காக போனேன். அப்ப 2 டீச்சர் வந்து, ஒரு டீச்சர் வந்து ஒரு பென் ஒண்ணு கொடுத்தாங்க. அப்ப ரெனால்டோ பென் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஒரு பென் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இன்னொரு டீச்சர் வந்து ஒரு 10 ரூபா கையில பணம் கொடுத்தாங்க, ஒரு ஒரு டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கப்பா அப்படின்ட்டு. நிறைய நீ சாதிப்ப, அதுக்கு ஒரு சின்ன இதை வச்சுக்கோ, கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். அதை டீச்சர்ஸ் மறக்க முடியாது. என்ன அம்மா ஒரே ஒரு இதுமா பிரிவிலேஜ் தொழிலாளர் கல்வி ஆசிரியர்னு கொடுத்தப்ப 95வது வருஷம் இந்த மாதிரி ஒரு புத்தகத்துல எழுதி, ஒரு கவிதையா எழுதி வேலிடிட்டரி ஃபங்க்ஷன்ல கொடுத்தாங்க. 95ல 77வது பேட்ச். ஸ்டில் ஐ எம் கீப்பிங் ஆஸ் மை பெரிய சொத்து. மற்ற அசையும் சொத்து, அசையா சொத்து, எல்லா சொத்தை விட இந்த சொத்து பெருசுன்னு ரொம்ப மனசுக்கு ஆனந்தமா இருக்கிற நிகழ்ச்சியை உங்களோட அன்போடு பகிர்ந்துக்கிறேன். நன்றி. சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ. எல்லாருமே விஷயங்கள் தான். குவாலிட்டிங்கிறது இதுதான், வேற எதுவுமே தேவையில்லை. பெரிய பெரிய எஃபர்ட் நீங்க எதுவுமே போட தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களை, அவங்க பண்ண ஒரு விஷயங்களை நீங்க ஞாபகமா இன்ன வரையுமே வச்சிருக்கிறது, இந்த ஒரு டீச்சரா இருக்கட்டும், ஒரு கிஃப்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஞாபகமா நீங்க வச்சுக்கிறது, அது வந்து இன்னுமே வந்து உங்களோட குவாலிட்டியை அவங்களுக்கு எடுத்து காட்டும். ஏன்னா நம்ம வந்து அது எப்ப கொடுத்ததா இருக்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, இல்ல அவங்க இப்போ உங்கள்கிட்ட பேசாம கூட இருக்கலாம், பட் இன்னுமே நீங்க அதை ஒரு மெமரபிளா வச்சிருக்கீங்களா பாத்தீங்களா? இதுதான் வந்து ஒரு குட் குவாலிட்டி அப்படிங்கிறது, நம்ம இன்னர் குவாலிட்டி. ஸோ அதை வந்து எல்லாருமே இங்க சூப்பரா வந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இன்னைக்கு இந்த கொஸ்டின்லாம் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இவ்வளவு ஒரு சின்ன சின்ன நினைவுகள் இருந்தாலுமே அதை பத்திரமா வச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேக்குறதுக்கு. இதுதான் வந்து குவாலிட்டிங்கிறது நம்ம பெரிய விஷயமா தான் பண்ணணும். அதை வந்து ஒரு பெரிய விஷயம், அதுக்கெல்லாம் நம்ம நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்னு கிடையாது. சின்ன விஷயம் தான். நம்ம கூட உள்ளவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதோ இருக்கட்டும், இல்ல ஒர்க் பிளேஸ்ல வரவங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் அன்பா பேசுறதா இருக்கட்டும், அவங்க மேல கொஞ்சம் கேர் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம பண்ற ப்ராடக்ட்ல கொஞ்சம் டைம் எடுத்து இல்ல அது நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்க குவாலிட்டியா பண்றதுதான் மத்தவங்கள்ட்ட இருந்து நமக்கு ட்ரஸ்டா வர்றது. ஸோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யாருமே இல்லாத நேரத்துல நம்ம பண்றதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டி, அதுதான் நம்ம ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ வந்து குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட், இட்ஸ் அ ஹேபிட், இட்ஸ் அ கேரக்டர். ஓகேவா? ஸோ இப்போ யாருமே இல்லாதப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களோட ஒரிஜினாலிட்டி குவாலிட்டி. ஸோ எல்லாரும் இருக்கிறப்பயும் அதே மாதிரி இருக்கிறது தான் உங்களோட குவாலிட்டியா இருக்கணும். அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த பாட்டு வந்து ஃபுல் லைன்ல எனக்கு தெரியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட்ல தம்ஸ் அப் பண்ணுங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, அந்த சாங் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த சாங்ல என்ன சொல்றாங்கன்றது நமக்கு அந்த லைனை கேட்டால் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு ஏன்னா 1 lakh வந்துருச்சுங்க. நம்மளால அத இப்ப கோயில்ல வச்சு ஒரு மரகதளிகத்தை எப்படி காமிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா பாக்குற அளவுக்கு வந்து கோல்டோட ரேட்டு போயிடுச்சு. அப்படியாப்பட்ட கோல்ட்ல கூட அந்த குவாலிட்டி கம்மி ஆனாலும் ஆகலாம், ஆனா நம்மளோட தரத்துல என்னைக்குமே வந்து கம்மி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதை எல்லாருமே நம்ம மைண்ட்ல கீப் அப் பண்ணிட்டு அந்த விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். செஷன் ஓவர். தேங்க்யூ மேடம், ரொம்ப அருமையான
செஷன் இன்னைக்கு பண்ணிருக்கிறீங்க. ஒரு குவாலிட்டியா கொடுக்கணும்னா ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட்ல கூட ஒரு சர்வீஸ் கரெக்டா போடணும்னா அந்த குவாலிட்டியா ஒரு டைம் நல்லா வந்ததுன்னா திருப்பி அதை கொண்டு போகணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எடுத்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் என்னென்ன குவாலிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்றது. ஒரு பொருள் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த பொருளை வச்சிருக்கிறோம், அவங்கள மீட் பண்ணது ஞாபகம் வச்சிருக்கிறோம்னா அதுலேயும் குவாலிட்டியை ரிலேட் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அடிக்கடி நம்ம தளத்துல பங்கேற்றுங்க, தினசரியும் பங்கேற்றுங்க. உங்க ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லாம உங்க பார்ட்டிசிபேஷனும் வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பாஸ்கர் சாரும் ரெகுலரா பாருங்க. அருமையான ஒரு செஷன். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த தளத்துல அவங்க அட்மிட் பண்ணி சொல்லலாம். அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் எப்பவும் போல நற்புலரியில. ஓகே. இன்று திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் உலகம் ஃபுல்லா இருக்கிற அனைவருக்கும் இன்று நற்புலரி சார்பாக நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதை தொடர்ந்து இன்று ஃபீட்பேக் வழங்குற நேரம். உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம அந்த வரிசையில நம்ம கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது பிருத்விராஜன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் சார். தேங்க்யூ ரமேஷ் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நல்ல வாய்ஸ் கிளியரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரி, பேர் வித் அஸ். ரொம்ப அருமையான செஷன். சகோதரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படையான ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு. ஆக்சுவலி என்னுடைய செல்போன் ஒரு 4-5 அடி தூரத்துக்கு முதல்ல தள்ளி தான் வச்சிருந்தேன். அவ்வளோ கிளியரான வாய்ஸ். இது அதனால உங்களுக்கு நீங்க ட்ரைனிங், டீச்சிங், ப்ரீச்சிங் அப்படிங்கிற விஷயத்த என்னைக்குமே மறந்து நீங்க விட்டு ஊங்கிறாதீங்க. உங்க லைஃப்ல அது கடவுள் கொடுத்த வரம்னு நான் சொல்லுவேன் நானு. அதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா இருக்கீங்க. எல்லாத்தையும் இன்டராக்ட் பண்ண வச்சிருக்கீங்க, பேச வச்சிருக்கீங்க. நற்புலரியோட சிறப்புங்கிறதே அதான். ஒரு தலைப்பு எடுத்து அலசி ஆராயிறது. 30 நாள் 30 தலைமைகள் பல ஆங்கிள் பேசுவாங்க. நீங்க ஈவன் இந்த பாட்டு எல்லாமே ஏற்கனவே நண்பர்கள் ஷேர் பண்ணியிருந்தாலுமே உங்களுடைய ஷேரிங் வித்தியாசமா இருந்தது. உங்களுடைய ஸ்பீச் வித்தியாசமா இருந்தது. வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து உங்களுடைய இந்த துறையில வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much for your தேங்க்யூ நற்புலரி. தேங்க்யூ ரமேஷ். ஒரு ஃபீட்பேக் வழங்கியிருக்கிறீங்க. உங்க த்ரோட்டு சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நற்புலரி சார்பாக வேண்டிக்கிறோம். த்ரோட்ல வாய்ஸ் மேடம் நீங்க ஒரு நிமிடம் கொடுப்போம். அப்போ உங்களோட நன்றி தெரிவித்துக்கலாம். அடுத்து லாவண்யா மேடம் உங்களோட ஃபீட்பேக் கொடுப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா டே டு டே லைஃப்ல நம்ம எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி அதுல இருந்து குவாலிட்டி எப்படி அப்படிங்கிறத அழகா கனெக்ட் பண்ணீங்க. சோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அதுவே பெரிய விஷயம், அதுதான் பெருசு அப்படிங்கிறத உணர்த்தின மாதிரி இருந்தது உங்களோட செஷன். பிளஸ் இந்த கொஸ்டின்ஸ் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி பேக் பின்னாடி போச்சு லைஃப்ல. டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த குட்டி கிஃப்ட் என்ன கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் எதை சொல்லலாம், யாருக்கு கொடுத்து சொல்லலாம்ன்ற மாதிரி நிறைய திங்கிங் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஸோ நல்ல மெமரிஸ் காலையிலே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நைஸ் செஷன். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ லாவண்யா மேடம். நுணுக்கமான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அப்செட் பண்ணி வாழ்த்துக்கள். வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நம்ம இளைய சகோதரி அருமையான, எல்லாரும் பின்னூட்டம் விட்ட மாதிரி ரொம்ப கவனத்தோட ப்ரிப்பேர் பண்ணி அன்போட இங்க அருமையான செய்திகளை சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ஒரு பெரிய இதா எடுத்துக்கிட்டதெல்லாம் அதிகம். அதுல அப்ரிஷியேட் வில் லீட் டு ரிப்பிட்டேஷன். ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றப்ப நம்ம மறுபடியும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா, மறுபடியும் நம்ம செய்வோம், இன்னொரு இடத்துல அதை செய்வோம். நேற்றுதான் இந்த செயலுக்கு அப்ரிஷியேட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும்.
அதனால ரிப்பீட்டேஷன் அதிகமா அந்த நல்ல செயலுக்கு வருங்கிறதெல்லாம் செய்தி. பல செய்திகளை ஒர்க் பிளேஸ்ல இருந்து எல்லாத்துலயும். அப்புறம் பாட்டு ஒண்ணு எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு 71 தானே ஆகுது. அதனால தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோன்னு. அதோட தொடர்ச்சியை பாத்தீங்கன்னா, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ. அதுக்கு செல்ஃபா என்ன இருக்குமோ அது இழந்துடாது. என்ன ஒரு சின்ன சின்ன குறைகள் வந்தாலும் அதனாலதான் we have to develop our selfness, செல்ஃப் வேலிடிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோங்கிறது நமக்குன்னு உள்ளத. அது நல்லா அந்த பாட்டிலேயே இருக்கும். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது. சீற்றம் தான் சிங்கத்துக்கு உள்ள மெயினானது. நமக்கு அன்பு தான் நமக்கு மெயின்னா, நமக்கு என்ன இடையூறு ஏற்பட்டாலும் அன்பையே நம்ம பொழிஞ்சுக்கிட்டே இருப்போம். குறை ஏற்பட்டா கூட, காலில் வலிக்குதுன்னா கூட அன்பு செலுத்துறத நம்ம குறைக்க மாட்டோம். நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. வாருங்கள் தங்க சகோதரியே, இல்ல சகோதரியே, வாருங்கள் நல்ல திறமையோடு உள்ளீர்கள். பிரிதிவிராஜன் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் நிறைந்து இருக்கிறது. வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், இந்த அன்பு அமுதத்தை தாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி சேரன் சார். ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் எப்பவும் போல. இந்த இப்ப இது வரைக்கும் ஃபீட்பேக் பண்ணின பிரிதிவிராஜன் சார் இருக்கட்டும், லாவண்யா மேடம் இருக்கட்டும், வீரசேகரன் சார் இருக்கட்டும், இப்ப ஃபீட்பேக் வழங்க போற தினசரி பங்கேற்று அவங்களோட பங்களிப்பு அதையும் இந்த தெரிவித்து, அடுத்து சிவகணி மேடம் அவங்களை அழைக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். பவித்ரா மேம், செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து வாழ்க்கையாவும் ரொம்ப அழகாவும் குவாலிட்டியாவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங் வரைக்குமே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த கோச் அந்த கேம் அதை வச்சு ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ அந்த பாலை நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி போட்டால் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஸோ எந்த அளவுக்கு மக்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத அந்த சின்ன விஷயம்தான். அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமே வந்து இப்ப கேட்க ஸோ எந்த இடத்துல முடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. அப்படியே போயிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா கேட்ட கொஸ்டின்ஸ் ஆல்சோ மேடம் சொன்ன மாதிரி நம்ம யாரை நினைப்போம் அந்த டைம்ல அப்படின்னா நிறைய பேர் நம்ம மனசுல நினைவுக்கு வந்தாங்க. ஆனா ஒரு பொருட்களையும்